வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் டிசம்பர் மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். முதலில் பொது பலன்களாக இந்த மாதத்திற்குடைய அடிப்படையான கிரக மாற்றங்களை பார்க்கும் பொழுது, இந்த மாதத்திற்கென்று தனியான கிரகநிலை என்று எந்த விதமான பெயர்ச்சியின் அடிப்படையிலும் ஆங்கில மாதம் எப்பொழுதுமே வராது. ஒரு பொழுதும் கிரகங்களுக்கும் ஆங்கில மாதத்திற்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது கிரகங்களுடைய அமர்வு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த அடிப்படையில் டிசம்பர் மாதம் தொடங்கும் பொழுது, டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கும் பொழுது விருச்சிகத்தில் அதிகமான கிரக இணைவுகளாக இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. விருச்சிகத்தில் 3 கிரகங்கள் இணைந்திருப்பது, சுக்கிரன் கிரகம், சூரியன் கிரகம், செவ்வாய் கிரகம், இந்த 3 கிரகங்களும் டிசம்பர் 1ஆம் தேதியில் விருச்சிகத்தில் அதிக பலமாக இணைந்திருப்பது காலச்சக்கரத்தின் அஷ்டமஸ்தானமாக வலுப்பெறுகிறது. டிசம்பர் 7ஆம் தேதி முதல் கிரக மாற்றமாக வக்ரகதியில் துலாம் ராசியில் பின்னோக்கி சென்று இருந்த புதன் கிரகம் மீண்டும் அவர் நேர்கதியாக வேகமாக வந்து விருச்சிகத்தில் அவரும் இணைகிறார். அடுத்த கிரக மாற்றம் அடுத்த நாளாகிய டிசம்பர் 8ஆம் தேதி. இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை. எல்லோருக்குமே உலகியல் ஜோதிட அடிப்படையில் காலச்சக்கரத்தின் முதல் வீட்டிற்குடைய செவ்வாய் கிரகம் 8ஆம் வீடாகிய விருச்சிகத்தில் இருந்து ரிலீவ் ஆகி அவர் 9ஆம் வீடாகிய தனுசு ராசிக்குள் வந்து அமர்கிறார். அவர் முதலில் அங்கு மூல நட்சத்திரத்தில் சென்றாலும் ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம். 8ஆம் வீட்டிலிருந்து அவர் நகர்வது. அடுத்ததான கிரக மாற்றம் அடுத்த வாரமாகிய டிசம்பர் 17ஆம் தேதி தமிழ் மாத அடிப்படையில் மார்கழியாக தொடங்கக்கூடிய நிலையினால் சூரியனும் தனுசு ராசிக்குள் இணைய போகிறார். ஸோ இந்த வகையில் ஒவ்வொரு கிரகமாக தனுசு ராசியில் அதிகமான ஒரு பிளானட்ஸுடைய லோடு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் கிரகமும் தனுசு ராசியில் வந்து இணைகிறார். இறுதியாக மீதம் ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய புதன் கிரகம் விருச்சிகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி டிசம்பர் மாதம் அவரும் தனுசு ராசியில் வந்து இணைய போகிறார். ஸோ இது வந்து அதிகமான கிரக நிலைகளை விருச்சிகத்தில் முதலிலும் அதன் பிறகு படிப்படியாக தனுசு ராசியிலும் அதிக கிரக கூட்டங்கள் இருப்பது போன்ற ஒரு நிலையை கொடுக்கிறது. ஸோ இது என்ன வகையில் எல்லா ராசிகளுக்கும் பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பதிவுகளை பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கும் எந்த வீட்டில் இருக்கிறது, இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு விளக்கமாக பார்த்து விடலாம். முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது டிசம்பர் மாதம் முதல் வாரம் முடியக்கூடிய நேரத்தில் மட்டுமே ஏற்படும். 7ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதன் கிரகம் மீண்டும் மறைவது, 8இல் மறைவது, மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ராசிநாதன் இவங்களுக்கு பர்டிகுலராக காலச்சக்கரத்தின் முதல் வீடாக இருப்பதனால் செவ்வாயுடைய மாற்றம் தனுசு ராசிக்கு மாறுவது மற்றவர்களுக்கு இது என்ன பலன்களை கொடுத்தாலும் இந்த மேஷ ராசிக்கு ராசிநாதன் 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பரிபூர்ணமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து இவங்களுக்கு நிறைய ஒரு பணிச்சுமை, அலைச்சல்கள், ஒரு மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுத்து கொண்டிருந்த அந்த நிலை மாறும். ரொம்ப ஒரு அற்புதமான பாகியஸ்தானத்தில் அமரக்கூடிய ராசிநாதனாக இருப்பார். மேலும் அதற்கும் அடுத்த வாரமாகிய 17ஆம் தேதி மார்கழி தொடங்கக்கூடிய அடிப்படையில் மேஷத்திற்கும் காலச்சக்கரத்திற்கும் பஞ்சமஸ்தானம் 5க்குடைய சூரியனும் அங்கு செவ்வாயுடன் இணைந்து தனுசு ராசியில் அமர்வது மேஷ ராசிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு நினைத்ததெல்லாம் நடக்கும். அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த அமர்வு இந்த மாதத்தினுடைய ஒரு 2ஆம் பகுதி வரை சற்று பொறுமையாக பலன்களை கொடுக்கும். 2ஆம் பகுதிக்கு பிறகு பலன்களை கொடுக்கும். முதலில் உங்களுடைய செவ்வாய் மாறிய உடனேயே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கூண்டுக்குள் இருந்து விடுபட்ட நிலை போல உணரலாம். அதன் பிறகு இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால் நீண்ட நாள் இருந்த தடைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நீங்கி அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நிலையாக அமரும். அதற்கு முன்னரே இவங்களுக்கு இந்த மாதம் தொடங்கும் பொழுதே பணியில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே 7ஆம் தேதி இவங்களுக்கு மாறக்கூடிய நல்ல நிலை. முதல் ஒரு வாரம் மட்டும் இவங்க சற்று பொறுமையாக இருப்பது ஒரு முக்கியமான ஒரு நிலை. 7ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பணியில் ஒரு பெரிய வளர்ச்சி, உயர்ந்த வருமானத்தோடு கூடிய நல்ல லாபமான ஒரு பணியாக அமையலாம். நிறைய பிரயாணங்களோடு கூடிய பணியாகவும், ஏன்னா வெளிநாட்டு தொடர்பாக இருக்கக்கூடிய MNC வேலைகளாக இந்த மேஷத்திற்கு புதிய வேலையை தேடுபவர்களுக்கு அப்படியும் கிடைக்கும். இல்லை பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்னலாக உங்களுக்கு நல்ல ஒரு புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் இது ஏற்படும். மேலும் 15 தேதிக்கு பிறகு 2ஆம் பகுதியாக வரக்கூடிய 17ஆம் தேதி சூரியனுடைய அமர்வும் தனுசு ராசியில் 1ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைந்து 9ஆம் வீட்டில் இருப்பது அற்புதமான ராசி திரிகோண இணைவு.
ஒரு நீண்ட நாள் பிரார்த்தனைகள், நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிலை. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இவங்களுடைய வாழ்க்கை துணைக்குமே ஒரு பெரிய ஏற்றம். அந்த கிரகமாகிய சுக்கிரனும் அந்த 9ஆம் வீடாகிய தனுசு ராசியில் இணைவது அற்புதமான வாழ்க்கை துணைக்கு ஒரு பெரிய தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல ஒரு நீண்ட நாள் குழப்பங்கள் நீங்கி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நிலை. ஒரு பரஸ்பரம் மியூச்சுவலி ஒரு ஒரு 2 பேருமே ஒரு கம்ஃபர்டபுளான மனநிலையில் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழலாக இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொடர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் இவங்களுக்கு பெரிய வருமானத்தையும் ஒரு பொருள் லாபத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் மூத்த சகோதர வகையில் இது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ்னே சொல்லலாம். ராகு கிரகம் எப்பொழுதுமே மெட்டீரியல் விஷயங்களுக்கு பாசிட்டிவாகவும் உறவு காரகத்துவத்தில் ஒரு சில குழப்பங்களையும் கொடுப்பார். அதே போல ராகுவினுடைய பார்வை இவங்களுக்கு மனோரீதியிலாக சந்திரனுக்கு பாதகத்தில் அமர்ந்த ராகுவாக இருப்பதனால் விரயங்களை நினைத்த ஒரு சில கவலைகளாக இருக்கலாம், எதிர்காலத்தை நினைத்த கவலைகளாக இருக்கலாம். ஆனாலும் இது எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படக்கூடிய நிலையாக டிசம்பர் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். கடந்த 3 மாதங்களில் இருந்த அழுத்தங்கள் ரொம்ப ஒரு அதிகமான மன அழுத்தமாக இருந்த மேஷராசி இந்த டிசம்பர் மாதத்தில் படிப்படியாக ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய, படிப்படியாக விடுதலை பெற்று ஒரு சுதந்திரமாக நிம்மதியாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நல்ல நிலை. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 9ஆம் வீட்டு பலம் அவங்க விரும்பியது போல வெளியூர், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் படிப்பு கிடைப்பதற்கு ரொம்ப நல்ல வாய்ப்பாக இருக்கும். மேலும் அதிகமான கிரக இணைவுகள் டிசம்பர் 20ஆம் தேதியை ஒட்டி இவங்களுக்கு இருப்பதனால் அந்த தனுசு ராசியில் 5ற்கு 5 இருப்பது PhD படிக்கக்கூடிய விருப்பமுள்ள மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த தடைகள் நீங்கி ரொம்ப அற்புதமாக ஃபாஸ்டாக விஷயங்கள் ப்ரொசீட் ஆகக்கூடிய நல்ல நிலை. இறுதியில் இணையக்கூடிய புதன் கிரகமும் உங்களுக்கு அற்புதமாக வெளிநாட்டு பிரயாணங்களால் ஒரு மேன்மை, அது படிப்பாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் நிறைய உங்களுக்கு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஆனால் தந்தை ஆரோக்கியத்தில் சிறிது பின்னடைவு ஏற்படலாம். ஓரளவிற்கு நீங்கள் சரியாக பார்த்து கொள்வது, தந்தையாரை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கும் ஓரளவிற்கு பரவாயில்லைன்னே சொல்லலாம். தனஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதும் 8ஆம் தேதி டிசம்பருக்கு பிறகு செவ்வாய் 3ஆம் வீட்டிற்கு செல்வது, 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிற்கு அடுத்த வீடாகிய பாவக அடிப்படையில் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். அவர்களுக்குமே ஒரு பொருளாதாரத்தில் மேலும் நல்ல வளர்ச்சியை அவங்க அடையலாம். 2 பேரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் அதிகரிப்பதனால் வாழ்க்கை துணைக்குமே ஒரு மன ரீதியிலான ஒரு கம்ஃபர்டபுளான நிலை. குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகக்கூடிய நிலையை இந்த துலாம் ராசி, மேஷ ராசியில் உள்ள நண்பர்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். குழந்தைகளுக்கு இருந்த நீண்ட நாள் தடைகள் நீங்கி அவங்க நினைத்த காரியம் நினைத்தது போல ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. செவ்வாயுடைய மாற்றம் டிசம்பர் 8ஆம் தேதி மாறக்கூடிய அந்த அமைப்பு. ஸோ ஆன் த ஹோல் இவங்களுக்கும் மேன்மை, வாழ்க்கை துணைக்கும் நன்மை. 2 வகையில் குழந்தைகளுக்கும், முதல் குழந்தை 2ஆம் குழந்தை வகையில் ஒரு பெரிய நன்மை. ஒரே ஒரு பிரச்சனை, தந்தையாரோட ஆரோக்கியம் சற்று கவனம். சகோதர வகையில் உங்களோட மூத்த சகோதரர்கள் சற்று பொறுமையாக இருப்பது, உங்களுக்கு விட்டு கொடுப்பது ஒரு நல்ல பலன். எப்பொழுதுமே மேஷ ராசிக்கு 11ஆம் வீடு பாதக வீடாக இருப்பதனால் இவங்களுக்கு இமிடியேட்டாக மூத்த சகோதரரால் இவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ இதை நீங்கள் முதலிலேயே புரிந்து கொண்டால் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு உங்களோட விஷயங்களில் ஃபோக்கஸ் செய்வதற்கான நேரமாக அமைந்துவிடும். ஸோ இது அற்புதமான மாதத்தை நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்தி மகிழ்வாக இருக்க வேண்டும்.